இந்த சட்டம் பயில் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலிமா உங்களை மறுபடி சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றினா, இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த கேஸு நேற்று என்னாச்சு, அதாவது 22/5/2025 அன்றைக்கி இந்த கேஸ் என்னாச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கிளியராக புரியும். சரி, முதல்ல நேற்று நடந்தது என்னென்னா, இந்த யூனியன் ஆஃப் இந்தியாவில் ஆர்கியூ பண்ணுற அட்வொகேட் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் தான் சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர்கள் ஆர்கியூ பண்ண நேற்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவர் ஆர்கியூ பண்ணி நேற்று முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஆர்கியூ பண்ணி அது கவுண்டராக நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பெட்டிஷன் சைடும் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. அதை நம்ம என்னென்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டன்ட் சைடு யூனியன் ஆஃப் இந்தியா அவங்க ஆர்கியூ பண்ணது என்ன அப்படின்னா, நிறைய கேஸ் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இவங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னு நிறைய கேஸ்லா பற்றி ஆர்கியூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் பெட்டிஷனர் சைட்லேருந்து சீனியர் கவுன்சில்ஸ், அதாவது மனுதாரத்திலேருந்து சீனியர் கவுன்சில் நிறைய பேர் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து முக்கியமான வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு யூனியன் ஆஃப் இந்தியாவில் சொன்னாங்க, அந்த வக்ஃப் வந்து இஸ்லாம் கொள்கையிலே கிடையாது அப்படின்னாங்க. அதுக்கு கவுண்டராக ஒன்று சொல்கிறாங்க. அதில் சதக்கா அப்படின்ற வார்த்தை இருக்குது, அந்த சதக்காவில் வக்ஃபும் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா சதக்கா இஸ் லைக் வஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சதக்கா நம்ம எப்படி முஸ்லீம்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டனோ, அதே மாதிரி இந்த சதக்காவில் தான் வக்ஃப் வருது. வக்ஃப் வராமலாம் இல்லை, சதக்கா வந்து முஸ்லீமோட கொள்கையாக இருக்குது. ஸோ வக்ஃபும் சதக்காவில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கவுண்டர் சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் சொன்ன விஷயத்துக்கு மறுப்பு தெரிவித்து பெட்டிஷனர் சொன்ன ஆர்கியூமெண்ட்ஸ் தான் இப்போ நான் சொல்கிறேன் ஒவ்வொன்றா. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து கவர்மெண்ட்டுக்கு சரியான கைட்லைன்ஸு கிடையாது. இது வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா இல்லை தனியார் ப்ராப்பர்ட்டியா இல்லை வந்து இப்போ இது கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியா அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு டிசைடிங் இதுவும் அத்தாரிட்டியும் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் சரியான ப்ரொசீஜர் இது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அபோவ் த பர்சன் ஆஃப் கலெக்டர் வந்து தான் இதை டிசைட் பண்ணுறாங்க. அப்படின்னா ஒரு ஜட்ஜு தன்னோட கேஸில் தானே ஜட்ஜாக இருக்கிறது எப்படி நியாயமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மைனாரிட்டி கம்யூனிட்டியை ஒடுக்கிறதுக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2013 எந்தெந்த லேண்டுலாம் வந்து வக்ஃபில் வருது அப்படின்றத சர்வே எடுக்கவே இல்லை. 2013 கவர்மெண்ட்டு சர்வே எடுக்கவே கிடையாது. இப்போ 28 ஸ்டேட்டில் 15 ஸ்டேட் மட்டும் தான் சர்வே எடுத்திருக்காங்க. அதில் ஒரே ஒரு ஸ்டேட் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஆர்கியூமெண்ட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஹிந்து என்டோமெண்ட் ஆக்ட்னு இருக்குது, அதில் நான் ஹிந்து எப்போவுமே இருக்கவே முடியாது. அந்த ஆக்டில், ஹிந்து என்டோமெண்ட் ஆக்டில் இது வக்ஃபில் மட்டும் நான் முஸ்லீம் எப்படி வந்து உள்ளே இருக்க முடியும் அப்படின்ற கேள்வி இருக்குவாங்க. இட் இஸ் நாட் செக்குலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரைட் டு ஈக்குவாலிட்டி இருக்குது, ரைட் டு ஃபாலோ ரிலீஜன் இருக்குது. ஸோ இதுக்கு அகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி போர்டு மெம்பர்ஸ் வந்து எலக்ட்ரோரல் பாடியில் இருக்கணும், பட் இதில் புதிய சட்டத்தில் நாமினேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த சட்டத்துலேயும் 5 வருஷம் முஸ்லீமாக இருந்தால் தான் வக்ஃபு கொடுக்க முடியும், இல்லைனா கொடுக்க முடியாது. எந்த ஒரு மதத்துலேயும் அந்த மாதிரி ஒரு சட்டமே கிடையாது. இது வேணும்னே ஒடுக்கிறதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வக்ஃபுன்ற வார்த்தை வந்து இந்த ஜேபிசி ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில் எங்கேயுமே இந்த வார்த்தையை குறிப்பிட்டப்படலை. ஸோ இந்த டோட்டலி அகெயின்ஸ்ட்டு. இது கான்செப்ட் எதுக்காக வக்ஃபுன்ற கான்செப்ட் எதுக்காகனா முஸ்லீமை ஒடுக்கிறதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த சட்டத்தை அப்படின்னு கம்ப்ளீட்டாக வந்து பெட்டிஷனர் சைடில் ஆர்கியூ பண்ணியிருந்தாங்க, அதாவது கவுண்டர் ஆர்கியூமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட ஆர்டர்ஸ் வந்து இன்னும் ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படலை. இது ஆர்டர்ஸ் வந்து ரிசர்வ்டு அப்படின்னு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கேஸோட அப்டேட்டு. ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.